அடுத்தது மெட்டா டிஸ்கிரிப்ஷன். மெட்டா டிஸ்கிரிப்ஷன்னா என்னென்னா, இப்போ இந்த ப்ளூ லைன்லாம் டைட்டில்னு சொல்லியாச்சு. அதுக்கு கீழே இருக்கிற 2 லைனை தான் மெட்டா டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவோம். நம்மளோட சைட்டில் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எதை சஜஸ்ட் பண்ணுறோமோ அது இங்கே டிஸ்பிளே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 லைனாக டிஸ்பிளே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னென்னா, இது 150 to 160 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இதுலேயுமே நம்ம கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம். இதுவும் நமக்கு வெப்பேஜோட கண்டென்ட்டுக்கு ரிலவெண்ட்டானதாக தான் இருக்கணும் அண்ட் சிம்பிள் டோனில் புரிகிற மாதிரி இருக்கணும். இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, சும்மா இந்த 160 கேரக்டர்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு எழுதாமல், இதை கிளிக் பண்ணி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யூசர் நினைக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான கண்டென்ட்டை அந்தளவுக்கு நம்ம கம்பல்லிங்காக இஃபெக்டிவாக நம்ம இங்கே கொடுக்க முயற்சி பண்ணணும். அடுத்தது டியூப்ளிகேஷன். டைட்டிலுக்கு சொன்ன மாதிரியே தான், கூகுளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். நம்ம ஒரே மெட்டா டிஸ்கிரிப்ஷனை 2-3 பேஜுக்கு யூஸ் பண்ணோன்னா கூகுள் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் டைட்டிலும் சரி மெட்டா டிஸ்கிரிப்ஷனும் சரி டியூப்ளிகேட் இருக்கக்கூடாது. ஒரு பேஜுக்கு ஒன்று யூஸ் பண்ணிட்டோன்னா அது அவ்வளோதான். மற்ற பேஜுக்கு நம்ம அந்த பேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் கொடுக்கணும்.